என்னோட பேர் லெப்டினன்ட் கர்னல் பி சுரேஷ். நான் இந்திய ராணுவத்தில் 21 வருடங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு 3 மாதங்களுக்கு முன்னாடி விருப்ப ஓய்வில் சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் யாருமே ஒரு தீவிர அரசியல்வாதியாக இல்லாத சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களோட திறமையை ஒரு பேசுபொருளா இந்த அரசியல் களத்தில் கொண்டு வந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு இந்திய ராணுவ அதிகாரியான என்னால் ஏன் ஒரு மிகச்சிறந்த அரசியலை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் இன்று இணைந்துள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்னால் கொடுக்க முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இன்னைக்கு என்னைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டேன். இந்த விழாவில் அண்ணன் தளபதியின் தளபதி என் ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்தில் ஒரு இளைய தலைமுறை எனக்கு ஒரு தேடுதலாக இருக்கு, ஒரு நல்ல தலைமை. அந்த ஒரு தலைமையாக நான் தேர்ந்தெடுத்தது இளைய தளபதி அண்ணன் விஜய. எங்களோட கொள்கைப்பாட்டில் இருக்கிற கரைபடியாத கரங்களை பிடிச்சு நடக்க போறோம் என்றது ஒரு வெறும் வார்த்தைகள் கிடையாது. இன்னவரை கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான என்னோட இளைய தளபதி விஜய் அண்ணனோட கையை பிடிச்சு நான் என்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்குறேன்றதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். ராணுவத்தில் பணியாற்றிருக்கீங்க. இப்போ தமிழக அரசியலில் அதிமுக, திமுக, நாம் தமிழர் பல கட்சிகள் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் என்ன? அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு ஆல்ரெடி நம்ம மக்கள் நிறைய வாய்ப்புகள் வழங்கிட்டாங்க. அவங்களோட செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர் ஒரு தனிப்பாதையில் அவரோட அரசியல் தொடர்ந்துட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்துக்கு ஒருமித்த கருத்தை கொண்ட நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நான் தேர்ந்தெடுத்து இளைய தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வழியில் நான் செயல்படணும் விரும்பி ஜாயின் பண்ணியிருக்கேன். நடிகர்கள் இனிமேல் தமிழகத்தை ஆள்றது பெரிய முடியாது, இந்த மாதிரி கருத்துக்கள்ல அண்ணாமலை போன்றவங்களாம் வைக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் ராணுவத்தில் பணியாற்றி இந்த மாற்றத்தை எப்படி உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது நடிகர்கள் ஒரு நல்ல அரசியலை கொடுக்க முடியாதுன்றது ஒரு தவறான கருத்து. நடிப்பு அப்படின்றது அது அவரோட ப்ரொஃபஷன். இப்போ போலீஸ் அதிகாரி, ராணுவ அதிகாரின்றது அது அவங்களோட ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு எந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் வரலாம். அது நடிகர்கள் வர தப்பு கிடையாது. நடிகர்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா அவங்களோட ரீச் மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க அரசியல் பண்றது ரொம்ப நல்லது. அவங்க அரசியலுக்கு கண்டிப்பா வந்தாகணும். அதனால நடிகர் அரசியலுக்கு வர்றது தவறு அப்படின்றது முற்றிலும் தவறான கருத்து. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். உங்க பணிகள் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இந்த களத்தில் அறிஞ்சிருக்கீங்க, மாநாடு பணிகள், இந்த மாதிரி பணிகள் எப்படி இருக்கு? மாநாடு பணிகளில் மிக தீவிரமாக நான் ஈடுபட்டிருக்கேன். அண்ணனோட தலைமையில் அவரோட வழிகாட்டுதலின்படி மிக தீவிரமான மாநாட்டு பணிகள் போயிட்டு இருக்கு. அண்ணனோட வழி தான் என்னோட வழியும். சைலண்ட் இஸ் த பெஸ்ட் வெப்பன் அப்படின்ற மாதிரி பேச்சால மட்டும் இல்லை, பேச்சால இல்லை, செயல்பாட்டில் செஞ்சு காட்டுவோம் நாங்கள் யாருன்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.